வணக்கம் and welcome back to the next episode of Smriti. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னோட டாட்டரோட சலங்க பூஜை காஸ்டியூம் பத்தினது. சின்ன பொண்ணு தான் அப்படின்றதுனால நாங்க தாவணி ஸ்டிச் பண்ணாம அழகான ஒரு யூ நெக் பேட்டர்ன் அதிலே ஒரு ஃபேனோட கொடுத்துருப்போம். இது வந்து நம்மளோட பேண்ட் as usual சன்ஃப்ளீட் வச்ச மாதிரி பண்ணியிருக்கு. இப்போ நீங்க பார்க்குற இந்த சாரி நான் கஞ்சிவரத்தில் தான் எடுத்திருந்தேன். ரொம்ப அழகாக அமைஞ்சிருந்தது. நார்மலாக நம்ம எப்பயுமே டபுள் ஃபேன் போடுறப்ப பார்த்தீங்கன்னா குழந்தைங்க டாலாக தெரிவாங்க. ஃபேன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மேலே ஃபஸ்ட்டு ஹாஃபில் மட்டும் ப்ளூ கலர் கொடுத்துட்டு 2 லைன் பார்டர் கொடுக்க சொல்லியிருந்தேன். ப்ளஸ் சென்டர் ஒரு லைனும் வந்து இந்த பட்டையான பார்டர் கொடுத்தா அது நல்ல ரிச் லுக்காக கிடைக்கும் அப்படின்னு. கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸாக இருக்கிறதுனால நான் இந்த ஃபேனில் வந்து அதே ப்ளூவை இதுலேயும் கொடுத்துருந்தேன். ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு. இது எல்லாமே நான் ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி நாங்களே டிசைன் பண்ணி எங்களுக்கு இப்படி தான் வேணும்னு சொல்லி டெய்லர்கிட்ட சொல்லியிருப்போம். ஸோ அவர் அதே மாதிரி எங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அவுட்கம் பண்ணி கொடுப்பாரு. ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது ப்ளவுஸும் ப்ளூ கலரில் இருந்து ஃபேனோட ஃபஸ்ட்டு ஹாஃபும் ப்ளூ கலரில் இருக்கிறதுனால நான் இந்த ரவுண்டு ஃபேனை வந்து பிங்க் கலர்லேயே தைக்க சொல்லியிருந்தேன். ஆஸ் யூஷுவல் நான் கான்ட்ராஸ்ட் பார்டராக இருக்கிறத விட்டு பேக் சைடில் வந்து சீட்டும் வந்து பிங்க் கலர்லேயே வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் எப்பயும் ரெகுலர் ஃபேன் மாதிரி தைக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது தைக்கும் போது நம்மளுக்கும் ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் அண்ட் லுக் கிடைக்கும். இவங்களுக்கு ஆக்சுவலி நான் 2 காஸ்டியூம் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து க்ரீனு, ஒன்று வந்து பிங்க்கு. இந்த வாட்டி எடுத்திருந்த 2 காஸ்டியூமே ரொம்ப அழகாக அமைஞ்சிருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் செகண்ட் காஸ்டியூம். க்ரீனில் பிங்க் கான்ட்ராஸ்டில் இருக்கும். இதுலேயும் ப்ளவுஸில் வந்து நான் அந்த யூ நெக் பேட்டர்னே தைக்க சொல்லியிருந்தேன். சன்ஃப்ளீட் பேண்ட்டு. இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் பல்லுலேருந்து கொஞ்சம் துணியை எடுத்து பேக் சீட்டுக்கு தைக்க சொல்லியிருந்தேன். பிங்க் வித் ப்ளூ காஸ்டியூமில் ஃப்ளவர் டிசைனும் இந்த க்ரீன் வித் பிங்க் காஸ்டியூமில் மாங்காய் டிசைனும் இருக்கும். ரெண்டுத்தையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி தான் நாங்கள் எடுத்தோம். இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபேனில் வந்து ஒரு ரவுண்ட் ஃபேன், ஒரு பெரிய ஃபேன் இருக்கும். இந்த செகண்ட் காஸ்டியூமில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு ஃபேன், 2 அடுக்கு பெரிய ஃபேன் இருக்கும். ஸோ இது வந்து ஆக்சுவலி பழைய பேட்டர்ன். பட் இந்த காலத்தில் இதை எல்லாரும் மறந்துட்டாங்க. நான் அதை கொஞ்சம் ரீவாம் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த மாடலை ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தேன். 2 கார்னரில் வந்து நம்ம பல்லுவில் இருந்த பாக்கி இருந்த பிங்கை தைக்க சொல்லிட்டு சென்டரில் அதே க்ரீன் நம்ம பேண்ட் என்ன கலரில் இருக்கோ அதே க்ரீன்லேயே தைக்க சொல்லியிருந்தேன். ஸோ அரமண்டியில் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா 2 கார்னரில் பிங்க்கு தெரியும், ப்ளவுஸ் ஃப்ரண்ட்டில் பிங்க்கு தெரியும், அண்ட் சென்டர் பார்த்தீங்கன்னா க்ரீனாக இருக்கும். ரெண்டும் ஆல்மோஸ்ட் டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்ட் கலராக இருக்கிறதுனால ஸ்டேஜ் பேக்ரவுண்டுக்கு ரொம்ப அழகாகவே எடுத்து கொடுக்கும். நார்மலாக எல்லா ஸ்டேஜ் பேக்ரவுண்டும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் அப்படி இல்லைன்னா ப்ளூ கலரில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலர் இருக்கும்போது நீங்கள் லைட் கலர்ஸ் போகிறது ரொம்ப ப்ரிஃபரபுளாக நல்லா இருக்கும். மேக்கப் போட்டுட்டு நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை போடும்போது பார்த்தீங்கன்னா பிரைட்டாக எடுத்து கொடுக்கும். ரொம்ப டார்க் கலர்ஸோ இல்லை ரொம்ப ஃபேண்டா கலர்ஸோ போகாமல் இந்த மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ணும்போது பசங்களும் ரொம்ப அழகாக தெரிவாங்க. அட் த சேம் டைம் நம்மளுக்கு ஃபோட்டோக்கும் இது ரொம்ப அழகாக இருக்கும். டான்ஸ் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு ஆர்ட். பசங்க கலருக்கு ஏற்ற மாதிரி பசங்களோட கான்ட்ராஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரெஸ் எடுத்தீங்கன்னா தான் அவங்களோட டான்ஸுமே எடுத்து கொடுக்கும். டான்ஸில் நாங்கள் எப்பயுமே சொல்கிற மாதிரி ஆங்கிக அபிநயா, வாச்சிக அபிநயா, ஆஹாரிய அபிநயா, சாத்விக அபிநயா. பரதநாட்டியத்தில் ஆங்கிக அபிநயா அப்படின்றது உங்களோட கை மற்றும் காலோட மூமெண்ட்ஸை குறிக்கும். பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான், மூக்காரி ராகம் பாட சொல்லி வம்பு கிழுப்பான். எனக்கு அது தெரியாதென்றால் நெக்குருக கிள்ளி விட்டு. வாச்சிக அபிநயா அப்படின்றது நம்ம அந்த டான்ஸுக்கு ஏற்ற மாதிரி பாடுற பாட்டு. சொல்லாலே அம்பிடல் இயலாதையா, சொல்லாலே அம்பிடல் இயலாதையா, ஆடல் வல்லோனே தில்லையில் நடனமிடும் அழகு. ஆஹாரிய அபிநயாவை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதுதான் வந்து காஸ்டியூம்ஸ், மேக்கப் அண்ட் ஜுவல்லரி. இதில் எல்லாமுமே அடங்கும். மூத்த பிள்ளை முதல் உரிமை எனக்கு தானே
தருவே சாத்விக அபிநயால பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ரெசிவாக பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்றதுல நம்மளோட குவாலிட்டியும் தெரியும். இது எல்லாம் சேர்ந்தா தான் இந்த பரதநாட்டியம் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் என்னோடய பொண்ணுக்கு இங்கேருந்து ஆல் த வே கஞ்சிவரம் போய் இதை வாங்கிட்டு வந்தோம். தேங்க்யூ அண்ட் see you all in the next episode of Smriti.